அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான இந்த புதிய மாதத்திலும் தேவன் கிருபையாக பாதுகாத்து தயவோடு இரக்கத்தோடு ஜீவனோடு பலத்தோடு அவருடைய சமூகத்தில் இருக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனைமையாகவே அதை நீங்கள் உணர்கிறீர்கள். கரங்கத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. அதனால நம்ம ஜீவனோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு எப்பொழுதும் நன்றியுடைய ஒரு தேவ பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விரும்பவில்லை அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. யாரை விரும்பலையா? தேவனை விரும்பல, கர்த்தரை விரும்பல, நம்முடைய ஆண்டவரை விரும்பல. தேவனை விரும்பாத ஆள் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஆனால் தேவ ஜனங்கள் தேவன் என்ன செய்யலையா? விரும்பவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்தார். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆபத்துக்களிலிருந்து அவர்களை விடுவித்தார். பலவிதமான தடைகளிலிருந்து அவர்களை தாண்டி கொண்டு வந்தார். பலவிதமான அற்புதமான உணவுகளினாலே அவர்களை போஷித்தார். கண்மலின் தண்ணீரினாலே தாகத்தை தீர்த்தார். எத்தனையோ அற்புதங்களை தேவன் அந்த ஜனங்களுக்கு செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் என்ன செய்யல? விரும்பவில்லை. அப்படி என்ன செய்தாங்க? அவரை வெறுத்தார்கள். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆண்டவரே சொல்லுகிறார், நாம் தேவனை விரும்புகிறோமா வெறுக்கிறோமா என்பது நம்முடைய செயல்பாடுகளில் இருந்து வெளியே தெரியும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ மார்க்கங்கள் வழியாக தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவ கூட்டங்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே இவர்கள் தேவனை விரும்புகிறார்களா, தேவனை வெறுக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா, அநேகர் தேவனை விரும்புகிறார்கள். அநேக நேரங்களில் தேவனை என்ன செய்கிறார்கள்? வெறுக்கிறார்கள். ஏன் விரும்புகிறாங்க, ஏன் வெறுக்கிறாங்க? நான் அப்படி யோசித்து பார்த்து கொண்டே இருந்தேன். தேவனை இன்னைக்கு தேவ ஜனங்கள் விரும்புவதற்கு காரணம், கேளுங்கள் தரப்படும் என்று சொல்லியிருக்கிறாரே, தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கட்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே அவரிடத்திலிருந்து நாம் வாங்குவதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக, நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காக நிறைய பேர் யாரை விரும்புகிறாங்க? தேவனை விரும்புகிறார்கள். அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்குள்ள சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார்கள்? வெறுக்கிறார்கள். அப்போ அவருடைய தேவ ஜனங்களுடைய விருப்பத்தை, அவருடைய வெறுப்பு கலக்கும் பொழுது, தேவ ஜனங்களுடைய விருப்பத்தோடு தேவ ஜனங்களுடைய வெறுப்பு கலக்கும் பொழுது, அந்த விருப்பம் என்ன ஆயிருது? வெறுப்பாக மாறிடுது. அல்லேலூயா. நல்லதோட தீமை சேரும் பொழுது நல்லது என்ன செஞ்சிருது? கெட்டு போய்விடுகிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், என்னை வெறுத்தார்கள், என்னை விரும்பலை. அவர்கள் விரும்பும் பொழுதெல்லாம் அதற்கு ஒரு காரணம் இருந்தது. எதையாயிலும் தேவன் நமக்கு தருவார், அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம், தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார் என்கிற ஒரு வாஞ்சியோடு தான் அவரை விரும்பினார்கள். ஆனால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி, கற்பனைகளின்படி அநேகர் என்ன செய்யலை? நடக்கலை. கற்பனைகளை பற்றி பேசும்பொழுது அவர்களுக்கு விருப்பம் வரமாட்டேங்குது, வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவரே வெறுத்தவர்கள் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பேசுகிற உங்களையும் என்னையும் விரும்புவார்களா? என்ன விரும்பவே மாட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் அநேக கட்டளைகளை பேசுவதே இல்லை. அதே சமயத்தில் ஒரு சிலர் தேவனுடைய கட்டளைகளை உறக்க சத்தமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் தேவ ஜனங்களாக இருக்கிற நாம் தேவனை நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் விரும்பாமல், அவருடைய கட்டளையின்படி நடப்பதற்கான, கீழ்ப்படிதலுக்கான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி முழு இருதயத்தோடு தேவனை என்ன செய்வோம்? விரும்புவோம், கீழ்ப்படிவோம். அரைகுறை மனதோடு பாதி விருப்பம் பாதி விருப்பு என்கிற நிலையில் இருக்கும் பொழுது அநேக நன்மைகளை இழந்து போய்விடுவோம், ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுவோம். ஆகவே இந்த புதிய மாதத்திலே தேவன் தயவாக நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். இந்த தயவிலே நாம் நிலைத்திருப்போம், அந்த தயவிலே உறுதியாக இருப்போம். தேவன் மெய்யாகவே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த புதிய மாதத்தில் ஆசீர்வாதமாக நடத்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு அருமையான ஒரு சகோதரனை ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக நான் அழைத்திருந்தேன்.
பக்கத்து ஊரை சார்ந்தவர், புதியமுத்தூரை சார்ந்தவர். அவர் ஆசிரியராக பணியாற்றுகிறார். பல வேளைகளிலே அவர் என்னோடு பேசுவது உண்டு, நான் அவரோடு பேசுவது உண்டு. அவர் ஆசிரியர் பணியாற்றி கொண்டே தேவனுடைய ஊழியத்தையும் அந்த சிஎஸ்ஐ சபையிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, சோதரம். அவர் அந்த புதியமுத்தூரில் அந்த சிஎஸ்ஐ சபையில் கேட்டிஸ்டாக அவர் இருந்த பொழுது அடிக்கடி என்னை கூப்பிட்டு பயன்படுத்துவார், ஓயாமல் கூப்பிடுவார். சமீபத்தில் கூட அவர் கூப்பிட்ட பொழுது என்னால் வர முடியாது அப்படின்னு நான் தான் சொன்னேன். இந்த வட்டாரத்தில் உள்ள அநேக சிஎஸ்ஐ சபைகளில் நான் 1 தடவை 2 தடவை 3 தடவை பேசியாச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அழைப்பார்கள், போவேன். அப்படின்னு அதிகமாக அழைத்து பயன்படுத்தின ஒரு சகோதரன் தான் இந்த புதியமுத்தூர்லேருந்து இன்றைக்கி பேச வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பேர் மரியதாஸ். தேவன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்க அப்பாவை தெரியும், அம்மாவை தெரியும், அவர்களுடைய சகோதரிகள் எனக்கு தெரியும். இவர்களெல்லாம் எனக்கு தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு நல்ல குடும்பத்தினர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தோடு அதிக நாள் பழக்கம் எனக்கு உண்டு. தேவன் அந்த குடும்பத்தை மட்டுமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா, சோதரம். அந்த அருமையான சகோதரனை ஆண்டுடைய செய்தியை கொடுக்கும்படியாக அழைத்திருந்தேன். முதல்ல கொஞ்சம் தயங்கினார். மாறி வருகிறேன் என்று சொல்லி அவர் வந்திருக்கிறார். அவர்கிட்ட நான் சொன்னேன், ஆட்கள் இல்லை என்று என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது. தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பிரதர் அப்படின்னு சொன்னார். சொன்ன நேரத்துக்கு சரியாக வந்துட்டார். அவர் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு தருவார். அவரை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, அவரை உற்சாகப்படுத்தும்படி கரங்களை தட்டி அவரை வரவேற்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டர் கூப்பிட்டாங்க. அவங்களை அழைத்து எத்தனையோ கூட்டங்களில் பயன்படுத்தியிருக்கிறேன். பாஸ்டர் வீட்டில் எப்படி பேசுவது அப்படி தானே, தயக்கம். தட்டி தட்டி பார்த்தேன், வருவியா வரமாட்டியா, ஒரே வார்த்தை தான், வருவியே வரமாட்டியா. சரி பாஸ்டர், அடுத்த மாதம் வரேன். அடுத்த மாதம் வேறு எங்கே தட்ட. சரியா, ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் பெரியவர், அவர் ஜீவனுள்ள தெய்வம். ஆமீன் சொல்லுங்களா. அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அவரை கண்டுகொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவ்வளவு நல்ல ஆண்டவர். அவருடைய அன்பர் சுத்ததனால தான் எனக்கு எங்கேயாவது ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும் ஒரு வாஞ்ச, ஒரு தாகம். இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் வந்ததில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தம்முடைய அன்பை நம் மத்தியில் வெளிப்படுத்துவாராக. இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஒரு வினாடி மாத்திரம் இப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவைப்பா. ஆண்டோடைய சமூகத்தில் அதை மாத்திரம் கேளுங்க. எங்களுக்கு உம்முடைய கிருபை தேவைப்பா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது ஆண்டவரே. நீர் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாதப்பா. எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். எங்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டோடைய சமூகத்தில் அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. ஆமேன். எஸ், அவருடைய பிரசனை அப்படி நம்ம நிரப்பட்டும். உங்கள் கிருபையினால் நிரப்புங்கப்பா. நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல தேவ மகிமை வரட்டும். தேவாதி தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல வரட்டும். எங்களை கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே. கொஞ்சம் எங்களை நினச்சி பாருங்கப்பா. எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நினச்சி பாருங்கப்பா. ஆண்டோடைய சமூகத்தில் கேட்டு பாருங்களா. எங்களை கொஞ்சம் நினைங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எங்களை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கப்பா. எங்களுக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, உங்கள் கிருபையினால் எங்களை நிரப்புங்கப்பா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஆண்டவர் பார்க்கிறீர். ஏதோ ஒரு விதத்தில் உடைந்த பாத்திரங்களாக இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கப்பா. உங்கள் அளவற்ற கிருபை இந்த இடத்துல வரட்டும். இந்த நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் செயல்படுவீராக. அற்புதத்தின் தேவனுடைய வல்லமையினால் நம்முடைய பிள்ளைகள் நிரம்புவார்கள் ஆக. பரலோக தேவனுடைய மகிமை நம்முடைய பிள்ளைகள் நிரப்பட்டும். உங்கள் வல்லமையினால் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 105வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமேயானால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்க, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க. சங்கீதக்காரன் நமக்கு தரக்கூடிய ஒரு அழகான காரியம் இது. அவர் யாரும்? அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் யாரு? அவ்வளவு வல்லமை அவரிடத்துல இருக்கு. அவர் சாதாரணமானவர் கிடையாது, ஒரு மனுஷனை போல் அவர் கிடையாது. இந்த உலகத்தில் சாதாரணமான தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் யாருன்னா, அவர் பயங்கரமானவர், வல்லமை நிறைந்த ஒரு தெய்வம். எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்தில் தான் இருக்கு, மகிமை எல்லாமே அவருடைய கரத்தில் தான் இருக்கு. அவ்வளவு வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். எனவே தான் சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் உணர்ந்து பார்த்தவற்றை தான் அவர் எழுதி வைக்கிறார். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டவரை தேடுகிறாங்களோ இந்த நேரத்தில் தான் தேடணும், அது அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமாக என்ன செய்யணும்? ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவரை தான் நோக்கி பார்க்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் யார் தான்? ஆண்டவருடைய சமூகம்தான். ஆமீன் சொல்லுங்களா? யார் அதை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தான் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக, அற்புதங்களை காண்கின்றவர்களாக, விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக ஆண்டவர் என்ன செய்கிறவங்களை மாற்றுகிறார். என் வாழ்க்கையெல்லாம் அப்படி நான் பார்ப்பேன், திரும்பி பார்ப்பேன். ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு அற்புதங்களை, எவ்வளவு அதிசயங்களை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன்னா என்ன முடியாது, சொல்வதற்கு முடியாது. அவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த கூட்டம் முடிஞ்சு கேளுங்க, என்னையா உங்களுக்கு செஞ்சுருக்காருன்னு கேட்டால் என்ன செஞ்சிருந்தேன்? அவ்வளவு காரியத்தை ராத்திரி முழுசும் இருந்தனால என்ன செஞ்சிருவேன்? நான் சொல்லுவேன். அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். காரணம், அவர் வல்லமையாய் இந்த உலகத்தில் ஆள்கை பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு என்ன தெரியாது? மிருக குணமுள்ள மனுஷன் அதை என்ன செய்ய மாட்டான்? உணரவே மாட்டான். அவன் யாரை தேடுவான்? ஆலயத்துக்கு வருவான், கர்த்தரை தேடுவான். ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அது அவனுக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர் அதை உணர மாட்டான். எனவே தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை? நம்ம அற்புதங்களை காண முடியலை. வருவோம், வந்த பிறப்பார என்ன செஞ்சிருவோம்? என் அப்பால முடியும், எங்கள் அப்பா எனக்கு தருவார், எங்கள் அப்பா வல்லமை உள்ளவர். இந்த யாருக்கு கிடையாது உணர்வு? ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு இல்லாததுனால தான் அநேக நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா கலங்கி போயிருக்கிறோம், வேதனைக்குள் தள்ளப்படுகிறோம். வேதத்தில் நீங்கள் பாருங்கள், அழகாக மோசே ஆண்டவரை பற்றி கூறுவார். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் தேவனாய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம். எவ்வளவு அழகா சொல்லுதார் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் யாருன்னு எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறார் பாருங்க. அவர் எப்படியா? தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், மகத்துவமும் வல்லமையும் உள்ள பயங்கரமான ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் பட்சபாதம், ஐயா நீ ஆலயத்தில் வந்து என்னை தேடுதெல்லாம் பட்சபாதம் பார்க்க மாட்டார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவர் பாகுபாடு பார்க்கிற தேவன் அல்ல. ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க மாட்டார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனையும் அவருக்கு தெரியும். நம்ம சொல்லி அவருக்கு தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய நினைவுகள், இருதயத்தினுடைய தோற்றங்கள் எல்லாவற்றையும் கூட அலசி ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அவ்வளவு பயங்கரமுள்ள தெய்வம். அவர் பட்சபாதம் பார்க்கவும் மாட்டார், பரிதானம் லஞ்சம் வாங்கவும், காணிக்க கொடுத்து அவரை ஏமாற்ற முடியாது. ஆமீன் சொல்லுங்களா? யாரும் பணத்தை கொடுத்து அவர் என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. அநியாயமாய் சம்பாதித்து கொண்டு அவருக்கு கொடுக்கறதே அவர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார், பட்சபாதம் பண்ண மாட்டார். அவ்வளவு பயங்கரமானவர்னு மோசே சொல்லுதார். தாவீது என்ன சொல்லுதார் பாருங்களா? 1 நாளாகமத்தில் பாருங்க,
29வது அதிகாரம் 12வது வசனத்தில் 1 நாளாகமத்தில் பார்த்தா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரி எல்லாவற்றையும் கூட ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். எவ்வளவு அழகா சொல்லுதாரு பாருங்க. அப்ப எல்லாமே உம்முடைய கரத்துல தான் இருக்கு. ஐஸ்வர்யமும் உம்முடைய கரத்துல தான் இருக்கு, கனமும் உம்முடைய கரத்துல தான் இருக்கு. எந்த ஒரு மனுஷனையும் உம்மால் உயர்த்த முடியும், எந்த ஒரு மனுஷனையும் உம்மால் மேன்மைப்படுத்த முடியும். அழகாக சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்களா? ஆண்டவரால் முடியுங்க. எந்த மனுஷனை இவர் மேன்மைப்படுத்துவார்? சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் என்ன செய்வேன். ஆமாம், நான் இந்த இடத்துல வந்திருந்த நேரத்தில் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பாஸ்டர் 35 வருஷத்துக்கு மேலாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்திருக்கிறாரே ஆண்டவர், இன்னும் ஏன் ஆடுகள் இந்த இடத்துல இல்லை? அப்படிதானே ஒரு கேள்வி வரும்ல, ஏன் வரல? இவரால் செய்ய முடியாத பையனை கொண்டு செய்வோம்ப்பா. ஆமீன் சொல்லுங்களா? ஆமாம், இவரால் செய்ய முடியாத காரியத்தை அவன் பையனை கொண்டு நான் நிறைவேற்றுவேன். ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. யாரையும் என்ன செய்ய மாட்டார். அவர் அற்பமாக எண்ணுகிற தெய்வம் அல்ல. இன்னைக்கு இல்லாட்டு நாளைக்கு அது என்ன செய்யும்? இந்த இடத்தை தேடி யார் வருவாங்க? ஆடுகள் வரும். வருமா வராதா? வருங்க. அத உண்மை. நம்ம நினைப்போம் எப்படியா முடியும்? காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், என்ன செய்யும்? பள்ளம் நிரம்பும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த இடத்துல என்ன செய்வாங்க? வருவாங்க. கரங்களை தட்டி கருத்தை மகிமைப்படுத்தி பாருங்களா. இதுதாங்க சத்தியம். அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற இடங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடம் எப்படி தான் இருக்கும்? நிரம்பும். வலது பக்கம் இடது பக்கம் என்ன செய்யும்? தானே விரியும். யாரும் என்ன செய்ய முடியாது. ஆமாம், அதான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே? எங்கள் பாஸ்டர் நல்ல பாஸ்டர்லாம், சத்தியத்தை சத்தியம்னு சொல்லக்கூடியவங்க. சத்தியவானுடைய சத்தம் நீ போட்டிருக்கணும், சும்மா இல்லை. யாரும் நீ பார்க்க மாட்டாங்க. அதனா எந்த கூட்டணி பார்க்க மாட்டாங்க. சத்தியத்தை சத்தியமாக அறிவிக்கிற ஒரு மனுஷன் அந்த சொல்லிட்டார், நான் எப்படி என்ன செய்வேன்? நிறைவேற்றுவோம்ப்பா. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவருங்க. பொய் சொல்லவர் மனுஷன் அல்ல, மரமாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் வசனித்தும் இதாங்க உண்மை. அவர் சொன்னால் சொல்ல செய்யக்கூடியவர். தேவனுடைய பிள்ளைகளை அற்பமான ஒரு ஆரம்பமாக இருந்தாலும் ஆண்டவர் முடிவை என்ன செய்வாராம்? சம்பூரணமாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப நம்முடைய ஆண்டவர் யாரு? அவர் வல்லமை உள்ளவர். பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. தேவையில்லாம என்ன செய்ய மாட்டாரு? லஞ்சம் வாங்க மாட்டார். அவ்வளவு நல்ல ஆண்டவருங்க. அநியாயத்திற்காக ஒரு நாள் அவர் ஒரு கால் கூட என்ன செய்ய மாட்டார்? இறக்கி வைக்கவே மாட்டார். நம்முடைய ஆண்டவர் யாருன்னு பார்க்க மாட்டார். அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் அநியாயம் செய்த என்ன செய்வார்? அடிப்பார், தண்டிப்பார். நீதி சரிகட்டக்கூடிய தெய்வம். அவர் வல்லமை உள்ளவர். அதே தான் தாவீது அழகாக சொல்லுகிறார். சங்கீதம் 66 பாருங்களாம், 7வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் துரோகிகள். எப்ப நீ துரோகியா இருந்தா என்ன செஞ்சிடாத, உயர்த்தாத. அவர் யாரு? தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கு அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல், எல்லா ஜனங்கள் மேல என்ன செஞ்சிருக்கு? பார்த்துட்டே தான் இருக்கு, நோக்கமாக தான் இருக்கு, பார்த்துட்டே இருக்காரு. எவன் என்ன செய்கிறான்? எவன் என்ன செய்ய அநியாயம் செய்கிறான்? எவன் பொல்லாத நினைவோடு இருக்கிறான்? எவன் அக்கிரமம் செய்கிறான்? ஜாதிகள் மேல் அப்படி கவனமாக இருக்கிறார். நம்ம நினைக்கும் ஆண்டவர் பார்க்கிறாரா? சில நினைக்க அங்கே பாருங்க, எப்போ அநியாயம் செய்கிறேன், எவ்வளவு நல்லா இருக்கான். நான் ஒரு அநியாயமே செய்யலை, நான் கஷ்டப்படுகிறேனே. சில சொல்லுவாங்க என்கிட்ட, அவன் எவ்வளவு அக்கிரமம், அவன் எவ்வளோ நல்லா இருக்கான், நான் ஒரு தவறும் பண்ணலை, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு சோதனை. சில அப்படியே ஆண்டு புலம்புவாங்க பாருங்க. ஆண்டு என்ன சொல்லுதா தெரியுமா? நீ துன்மார்க்கனை பார், அவன் மீது என்ன செய்யாத,
பொறாமை கொள்ளாத. அவன் எப்படி வளர்கிறானா? பச்சை பசேர் என்று அழகான ஒரு மரத்தை போல் என்ன செய்கிறான்? சங்கீதக்காரன் சொல்லுதான், நான் கொஞ்ச நாள் அவனை தேடி பார்த்தேன், அந்த துன்மார்க்கனை நான் தேடி பார்த்தேன், அந்த அக்கிரமக்காரனை நான் தேடி பார்த்தேன், அவன் நல்லா இருந்தான், அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன், கொஞ்ச நாள் பார்த்தேன், ஆனால் என்ன செய்யலை, ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிற்பாடு அவனை நான் என்ன செய்யலை, பார்க்க முடியலை. அதனால எப்போ நீ துன்மார்க்கன் மேலே பொறாமை கொள்ளாத, அநியாயக்காரன் மேலே நீ பொறாமை கொள்ளாத. அவன் நல்லா இருக்கானே, அவள் நல்லா இருக்காள, அவள் வீடு நல்லா இருக்குதே, ஏமாற்றுக்காரன் நல்லா இருக்கானே, நீ அவள் மேலே பொறாமை கொள்ளாத. நீ யாரை நம்பு? கர்த்தரை நம்புப்பா. ஆமீன் சொல்லுங்களா? அநேக நேரத்தில் நம்ம மற்றவங்களை பார்த்து பார்த்து என்ன செஞ்சிருந்தோம், ஏமாந்து போய் கொண்டே இருக்கும். மற்றவங்களை பார்க்கறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருது, அநேக நேரத்தில் ஆண்டரை விட்டு பின்வாங்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து வாழ பழகுங்க. அவர் ஜாதிகள் மேல் நோக்கமாக இருக்கிறார். எல்லா மனிதனையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஊழி செய்கின்றவர்களையும் பார்க்கிறார், மனம் போல வாழ்கின்றவர்களையும் பார்க்கிறார், தன் இஷ்டம் போல சுற்றி திரிகின்றவர்களையும் அவர் பார்க்கிறார். எல்லாரையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு. அதனால துரோகிகள் தங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, உயர்த்தாதிருங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் என்ன செஞ்சிருப்பானா, எழுந்திருப்பான். அவனுக்கு விரோதமாக நீ சிரிச்சிடாதப்பா. எப்ப நீதிமான் விழுந்து அவனுக்கு எதிராட்டி என்ன செஞ்சிடாத, நீ சிரித்திராத, அவன் எழுந்துருவான், அவன் வம்சம் எழுந்துரும். ஆனால் நீ என்ன செஞ்சிட மாட்டா, உருப்படாமல் போயிடுவான். அதான் ஆண்டவர் சொல்லித்தாரார். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய வல்லமை என்ன செஞ்சிடணும், நித்தமும் நாடிட்டே இருக்கணும். ஆண்டவரே உங்கள் வல்லமை எனக்கு வேணும்ப்பா, உங்கள் வல்லமை எனக்கு வேணும், உங்கள் கிருபை என் மேலே வரணும், உங்கள் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொரு நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போன என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் குடும்பத்தில் உம்முடைய வல்லமை இருக்கணும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உம்முடைய மகிமை இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் உம்முடைய அபிஷேகம் இருக்கணும். நம்ம வீட்டை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தாங்க ஒரு விசேஷித பாதுகாப்பு உண்டு. நான் இந்த இடத்துல நிற்கவே முடியாது, என்றைக்கோ அழிஞ்சிருக்கலாம். அவ்வளோ பெரிய பயங்கரமான இக்கட்டு வந்து, பயங்கரமான இக்கட்டுன்னா மரணம் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு சூழல் எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அதில் இருந்த ஆண்டவர் என்ன செஞ்சார், எங்களை தூக்கி எடுத்தார். அன்னைக்கு தான் என் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை என்ன செஞ்சேன், நான் உணர்ந்தேன். என் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பயங்கரமானவர் என்பதை அப்படி அந்த இடத்துல இருந்து அவர் தூக்கி எடுத்தார் பாருங்க. அப்போ தான் உணர்ந்தேன், இவரை போல ஒரு தெய்வத்தை ஒரு மனுஷன் கண்டு கொண்டா அவன் தான் ஐயா பாக்கியவான்னு சொல்லி என்னை உணர்ந்தேன். என் ஆண்டவர் என்னை தூக்கி சுமந்ததுனால எனக்கு கிடைத்த ஒரு பலன், அவர் என்னை தூக்கி எடுத்தார். அவ்வளவு நல்ல ஆண்டவருங்க, கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார். யார் நம்பினாலும் சரி அந்த பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். எனவே தான் ஆண்டவர் அதை குறித்து நமக்கு தெளிவாய் பேசுகிறார். நீதிமொழிகளில் பாருங்க, ஆண்டவர் அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும், ஆமாம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம யார், தேவனுடைய பிள்ளைகள். அவர் வல்லமை உள்ளவர்னு அறிஞ்சிருக்கோம், அவர் மகத்துவம் உள்ளவர்னு அறிந்திருக்கிறோம், சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், அவர் என்ன செய்கிறாரா, நல்லோரையும் தீயோரையும் அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். சரியா? அதான் கலாத்தியரில் பாருங்கள் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் கலாத்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்பா ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மோசம் போயிடாதுங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ணவே விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ, அவ்வளோ திட்டவட்டமாக சொல்லுறாரு. மனுஷன் எதை விதைக்கிறானோ. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் இந்த வசனத்துக்கு அப்படி செவி கொடுக்கணும் பாருங்கள். நான் தேவனுடைய பிள்ளைன்னு என்ன செஞ்சிடணும், இந்த வசனத்தை அப்படியே அபியாசப்படுத்தணும். நம்ம மோசம் போயிடவே கூடாது. அதான்
பைபிளில் திருஷ்டாந்தமாக தான் இந்த வசனம் எழுதி வைத்திருக்கு. ஆண்டவரை நான் தேடுதேன், எப்படியும் வாழ்ந்துடலான்னா அவர் விடவே மாட்டார் பாருங்க. நம்ம ஆண்டவரை தேடினா சில காரியங்களை வைக்கிற, இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும். அதான் வேதத்தில் ஒரு அழகான பகுதி ஆண்ட காட்டுகிறார். சங்கீதத்தில் தான் அந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 19ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் மறைவான குற்றத்திற்கு. இதாங்க சத்தியம், சத்தியவானுடைய சத்தியம் இதான். தன் பிள்ளைகளை என்ன செய்யணும்? எந்த ஒரு மனுஷன் தான் செய்த தவறை உணர ஆரம்பிக்கிறானோ அந்த மனுஷன் இந்த உலகத்தில் விடுவிக்கப்படுகிறான். ஆமீன் சொல்லுங்களா. ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வு வரணும். தவறு செய்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு இயல்பாக இருக்கலாம். ஏதோ தவறு தெரியாமல் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் செய்து முடித்த உடனே யாரையாவது நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், பேசியிருக்கலாம். காரணம் இல்லாமல் யார் மேலாவது என்ன செஞ்சுருக்கலாம், சில பழிகளை போட்டிருக்கலாம். தவறு செய்யாதவங்களை கூட என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம அறியாமல் குற்றப்படுத்தியிருக்கலாம். அப்படிப்பட்ட சில காரியங்களை நம்ம அறியாமல் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, உன் பிள்ளைகளை என்ன செய்யணும், நீ உணரணும். ஆமீன் சொல்லுங்களாம். அப்படி ஒரு மனுஷன் தன் தவறுகளை உணர ஆரம்பிக்கிறான் என்றால், தான் செய்த பிழைகளை உணர ஆரம்பிக்கிறான். நான் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு தப்பிதத்தை நான் செய்துட்டேன், இப்படிப்பட்ட ஒரு தவறு என் வாழ்க்கையில் நடந்துச்சு, அப்படி உணர்ந்து என்னை மன்னிங்க ஆண்டவர், அவன் அழ ஆரம்பிச்சிட்டான்னா அந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்கிறான்னா விடுவிக்கிறார். யார? தன் பிள்ளைகளை. செலவு பாருங்க, என்ன தவறு செய்தாலும் என்ன செய்ய மாட்டான், உணரவே மாட்டான். எத்தனை குடும்பங்கள் அழித்திருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யாது, அந்த உணர்வு வரவே வராது. அப்படிப்பட்ட ஜென்மங்கள் ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு நாள் கண்டுகொள்ளவும் மாட்டார். அவனுக்கு இரக்கம் ஒரு நாள் கிடைக்காது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை உணரணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தப்புகள் என்ன உணரணும். நான் எந்த தவறுகளை செய்திருக்கிறேன், நான் செய்த பாவம் என்ன, நம்ம உணர்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது பாருங்க, அவருடைய கண்கள் அப்படியே நோக்கி பார்க்கும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, இந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யணும், நம்ம நோக்கி பார்க்கணும். நெகேமியா புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் பயங்கரமான உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. அடிக்கு மேலே அடி, வேதனைக்கு மேலே வேதனை, ஒவ்வொருத்தனும் காயப்பட்டு இருக்கிறான், ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு, எருசலேமின் சுவர்கள்லாம் தகர்க்கப்பட்டு கிடக்கு. அவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையில் இஸ்ரவேல் ஜனங்களும் எருசலேமும் இருக்கிற நேரத்தில் தான் இந்த நெகேமியாவுக்கு ஒரு வேதனை. இவன் இருக்கான், ஒரு நல்ல இடத்துல இருக்கான், அழகான ஒரு ராஜாவுக்கு பானை பாத்திரக்காரனாக இருக்கான், இவனுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் இவனால் நிம்மதியாக இருக்க முடியலை. என் ஜனங்களெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அழுது கொண்டு இருக்காங்களே, என் குடும்பமெல்லாம் அழிஞ்சு போயிட்டு, என் குடும்பமெல்லாம் சின்ன பின்னமாய் போய் கொண்டிருக்கு. இவனால் வேதனை தாங்க முடியலை. அதனால தான் முழுவதும் என்ன செய்கிறான், ஆண்டோடைய சமூகத்தில் அப்படி முழங்காலில் அவன் மெய் மறந்து இருக்கான் பாருங்க. ஆண்டவரே, நான் பாவம் செய்திருக்கேன், என் தகப்பனுடைய குடும்பம் பாவம் செய்திருக்கு, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அவன் கேட்க காரியத்தை பாருங்க. நீங்கள் நெகேமியாவில் 1வது அதிகாரத்தில் 6வது வசனத்தினுடைய பின்பகுதியிலையும் 7வது வசனத்திலையும் கூட நீங்கள் பாருங்க, நானும்
என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாக இருந்தோம். எவ்வளோ சொல்லுதார் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுதார். நான் என்ன சொல்லுவேன்னா, ஏய்யா நீ பாவம் செய்திருக்கியோ செய்யலையோ, நீ செய்த தவறு உனக்கு தெரிந்தோ தெரியலையோ, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இதே போல, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், என் தகப்பன் வீட்டார் உமக்கு விரோதமாக கெட்ட காரியங்களை செய்திருக்காங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அவருடைய சமூகத்தில் போய் நின்றா மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பாருங்க, மன்னிப்பார். பயங்கரமான உபத்திரவம் பாருங்க, அடிக்கு மேலே அடி, பயத்துக்கு மேலே பயம், பணம் போகுது, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் ராத்திரி போய் மாடியில் போய் அழுதேன், உருண்டை. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டும் சரி, என் பாவங்கள் எதுவானாலும் மன்னிங்க ஆண்டவரே. தாங்க முடியலை பாடம், உபத்திரத்து மேலே உபத்திரம் வருது. பிசாசு அப்படியே வந்து போராடி கொண்டு இருக்கிறான், குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லி. இவர் வழி இல்லை. ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுதேன், நான் செய்த பாவத்தை மன்னிங்கப்பா. அழுது புரண்டு வந்துட்டேன். ராத்திரி என் மனைவி அதிகாலையில் கேட்காங்க, ராத்திரி போய் ஜெபம் பண்ணிங்களா? ஆமாம் ஜெபம் பண்ணேன். ஒரு தரிசனத்தை கண்டேன், இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்தேன், அவ்வளவுதாங்க. அவள் சொன்னது போல் அந்த தரிசனத்தை போல் நடந்தது. பிரச்சனை இல்லாமல் போயிட்டு அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீடு விடுதலையோடு கூட இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளையை உணரணும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை, அந்த உணரக்கூடிய இருதயம் இல்லை. அதனால தான் இன்னைக்கு என்னது, அடி. தன் பிள்ளைகளை உணர்கின்றவன் அந்த உலகத்தில் அவன் பாக்கியவனாக மாறுகிறான். தன் பிள்ளையை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன செஞ்சிடும்? நீங்களாக்கும் ஆண்டவரே. தப்பை உணர ஆரம்பிக்கிறவன் ரெண்டாவது போய் என்ன செய்ய மாட்டான், தப்பு பண்ணவே மாட்டான். அப்போ நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர்னு சொல்லுதோம். நம்முடைய ஆண்டவருடைய கரத்தில் அவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு சொல்லுதோம். நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்தில் வழியை உருவாக்குவார்னு சொல்லுதோம். நம்முடைய தேவன் அவாந்திர வழியில் தண்ணீர் தடாகத்தை உருவாக்கக்கூடியவர்னு சொல்லுதோம். அவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அவருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒன்றும் இல்லைன்னு கொண்டு வந்துடணும். நான் பாவி தானப்பா, எனக்கு இரக்கம் வேணும், அவ்வளவுதான். அந்த சங்கீதக்காரர் 2 கையும் விரிக்கம் பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது 2 கையும் விரிச்சிடும். ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவனுடைய அனுபவமே அதான். அவ்வளோ துன்பம் வரும், கையை விரிச்சிருவான். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல தேவனை நாத்துமா உமக்காக என்ன செய்கிறது? வாஞ்சித்து கதறுகிறதப்பா. அப்படியே கையை விரிப்பம் பாருங்க, அப்படியே வந்துடும் கிருபை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ஒன்று சொல்லி தந்திருக்கேன். என்ன செய்யணும்? பிள்ளைகளை உணரணும். யாதொரு குடும்பத்தில் பிள்ளைகளை உணர்ந்து மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்களோ என்ன வந்துடும்? பரலோகத்தில் இருந்த மண்ணை விழ ஆரம்பிச்சிடும். அடைபட்டிருக்கிற வாசல் திறக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துரு என்ன செஞ்சிருவான்? அப்படியே நிற்கிற இடம் இல்லாமல் என்ன செஞ்சிருவான்? அப்படியே ஓடி போயிடுவான். ஆமீன் சொல்லுங்களா? இதாங்க நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. ரெண்டாவது நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பிள்ளைகளை அறிக்கை பண்ணுகிறோம். ரெண்டாவது என்ன செய்யணும்? அப்படியே வந்து அவரை என்ன செஞ்சிடணும்? அண்டிக் கொள்ளணும். என்ன செய்யணும்? அண்டிக் கொள்ளணும். என்னது? ஒரு சின்ன பிள்ளையை நீங்கள் அடிச்சுக்கொள்ளுங்களாம். அப்பாவோ அம்மாவோ வந்தால் என்ன செஞ்சிடும்? ஓடி போய் என்ன செஞ்சிடும்? கழுத்தை கட்டி பிடிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? ஒரு வயசு சின்ன 6 மாத குழந்தை என்ன செய்யாது? அடையாளம் காணாது. யாரையும் என்ன செஞ்சிடும்? நம்பி போயிடும். தாத்தா எடுத்தாலும் போவோம், ஊருக்கு மக்கள் எடுத்தாலும் போவோம், யார் எடுத்தாலும் போயிடும். ஒரு வயசில் நல்ல போதுமான பார்க்கின்ற காரியங்கள் தெரிகின்ற அந்த நேரத்தில் பாருங்கள், யார் இடத்துலையும் போகாது. ஒரு தாயோ தகப்பனையோ கண்டா அப்படியே போய் கட்டி பிடிச்சிட்டு யார் எடுத்தாலும் என்ன செய்யாது?
அந்த காரியம் என்ன செய்யணும்? உங்களுக்கும் எனக்கும் தேவை. சங்கீதத்தில் பாருங்கள், 2வது சங்கீதம் 12வது வசனத்தில் பாருங்களாம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியில் நீங்கள் அழிந்து போகாமல் இருக்கும்படி என்ன அடுத்து தொடர்ந்து வாசிங்க. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் தான் யாரு? யாரெல்லாம் அவரை பிடிச்சு கொள்ளாங்களோ, உறுதியாய் பற்றி கொள்ளுகிறாங்களோ, அவங்க தான் பாக்கியவான்கள். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும். துன்பம் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், போராட்டம் வரும். அந்த நேரத்தில் அப்படி என்ன செஞ்சிடணும்? போய் அண்டிக் கொள்ளணும். யாரெல்லாம் ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும். இந்த மாதத்தில் ஒழுங்காக ஆண்டவரை என்ன செய்யுங்க? மாம்சத்தை ஒரு நாள் நம்பாதீங்க. மாம்சத்தின் மீது தன் நம்பிக்கை வைத்துவிட்டு மனுஷனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யாராம்? அவன் சபிக்கப்பட்டவன். எந்த மனுஷனை என்ன செய்ய வேண்டியதில்லை. அவன் எனக்கு தந்துடுவான், அவன் எனக்கு உதவி பண்ணிடுவான், அவனிடத்துலேருந்து எனக்கு வந்துடும், எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வரும். ஒரு நாள் மனுஷரை நம்பி நமக்கு என்ன கிடையாது? இந்த உலகத்தில் பிரயோஜனமே இல்லை. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை என்ன செஞ்சுருங்க? விட்டுருங்க. கர்த்தர் மேலே தன் நம்பிக்கை வைத்து அவரையே தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தான் யாரு? அவன் தான் பாக்கியவான் ஐயா. கர்த்தரை தான் தன் நம்பிக்கையை கொள்ளணும். இந்த உலகத்தில் யாரையும் என்ன செய்யக்கூடாது? தன் நம்பிக்கையாக என்ன செய்யக்கூடாது? வைக்கவே கூடாது. முதல் யார் தான்? முதல் இடம் யார் தான் இருக்கணும்? அவருக்கு தான். நம்முடைய வீட்டில் முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கணும்? காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை தேடாமல் விட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இதான் அவர் அண்டிக் கொள்ளுகின்ற காரியம். காலையில் எழுந்த உடனே அவருடைய சமூகத்தை நிற்கணும். எந்த குடும்பம் நிற்க ஆரம்பிக்கிறதோ அந்த குடும்பம் பாக்கியவானுடைய லிஸ்ட்டில் வந்துடும். தேவனுடைய பிள்ளைகள் அவரை அண்டிக் கொள்ளுகிறவங்க பாக்கியவான்கள். நெருக்கம் வந்துடலாம். சங்கீதக்காரன் பாருங்க, எவ்வளவு நெருக்கப்பட்டான், எவ்வளவு நெருக்கம். கொஞ்சமல்ல, அவன் வாழ்க்கையில் அவனை போல நெருக்கப்பட்டது யாருமே கிடையாது. அவ்வளவு நெருக்கப்பட்டிருக்கான். சவுலால் நெருக்கம், சொந்த மகன் அப்சலோமால் நெருக்கம். எவ்வளவு நெருக்கம் பாருங்க. அவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அவன் சொல்லுகிறான், கர்த்தரை என் வலது பக்கத்தில் நிறுத்திருக்கிறேன், அதனால நான் அசைக்கப்படுவது இல்லை. என் பக்கத்தில் யார் இருக்கார்? கர்த்தர் இருக்கார். எனக்கு தெரியும் ஒரு அருமையான மகள் +2 தேர்வு எழுதும்போது சூப்பர்வைசர்கிட்ட சொல்லியிருக்கா, என் பக்கத்தில் இன்னொரு ஷேர் போட்டால் தான் சார் நான் எழுதிவிடுவேன், இல்லை நான் நினச்சிட மாட்டேன், எனக்கு தேர்வு எழுத முடியாது சார். அவர் வேறு வழி இல்லை, பிள்ளை பக்கத்தில் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஷேர் போட்டு கொடுத்தார். யாருக்குமா அந்த ஷேரு? ஏசப்ப அந்த ஷேரில் வந்து இருப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கை பாருங்க. எவ்வளோ நம்பிக்கை. +2 தேர்வு இல்லைங்க. நம்ம என்ன நினைப்போம்? தேவனுடைய பிள்ளை அவரை அண்டிக் கொள்ளுங்க. இன்றைக்கி லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குது, அது 2வது. அவரை அண்டிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளை அவர் பாக்கியவான்கள் என்ற ஒரு லிஸ்ட்டில் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்புகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்பி கொண்டு இருக்கிறோம், அண்டி இருந்திருக்கிறோம். அவரை அண்டி நம்ம வந்துட்டா நம்ம தூக்கி சுமப்பாருங்க. ஆமென் சொல்லுங்களா? அவர் அண்டி வந்தப்போ அப்படி நம்ம தூக்கி சுமப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கி சுமக்கிறத நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நம்ம உணர முடியும். தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அழகான பாட்டு உண்டு பாருங்க. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம்
என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தனை மறைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தனை மறைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பாருங்க, தூக்கி சுமப்பார். அப்போ என்ன செய்யணும்? முதலாவது நம்முடைய பிள்ளைகளை, தவறுகளை என்ன செய்யணும்? ரெண்டாவது என்ன செய்யணும்? அவரை போய் அப்படியே என்ன செஞ்சிடணும்? முத்தம் போட்டு அண்டிடணும். உண்மை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைப்பான்னு. மூணாவது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து முடிச்சிருந்தேன். சரியா? என்ன செய்யணும்னா நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? உடையணும். அநேகர் ஜெபிப்பாங்க, ஆனால் இதயம் என்ன செய்யாது? நறுங்குண்ட இருதயத்தை அவர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயம் நொறுங்கி அவருடைய சமூகத்தில் வரும்போது, எந்த ஆத்துமா உடைந்த உள்ளத்தோடு வருதோ அந்த மனுஷனையோ அந்த ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? தள்ளவே விட மாட்டார். உடையணும். நம்முடைய இருதயம் அவ்வளவு நொறுங்கணும். ஆகார் எங்கே அவளுக்கு நொறுங்குனதை பாருங்க, வனாந்தரத்தில் தன் பிள்ளை சாகக்கூடிய ஒரு தருணத்தில் அவள் நொறுங்குது, அழுதா. யாருமே இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவளுக்கு ஆதரவு நீ சொல்லுவதற்கு யாரும் கிடையாது. பிள்ளை மாத்திரம் இருக்கு. பிள்ளை சாக போகுது, கடைசி தருணம். பிள்ளையினுடைய அழுகையை பார்த்தவளுக்கு எப்படி நொறுங்கியிருப்பா பாருங்க. அவள் நொறுங்குகிறா, கண்ணீர் வடிக்கிறா. ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார், பிள்ளைக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் நொறுங்கொண்ட இருதயத்தை என்ன செய்ய மாட்டார்? அண்ணாள் வாரா, ஆண்டவருடைய சமூகத்தில் வாரா, இருதயத்தை அப்படி உடைக்கிறாள். அவளுக்கு தெரியுது, இந்த உலகத்தில் மற்றவங்களாம் தன்னை நிந்திக்கிற காரியங்கள் அவளுக்கு புரியுது. தன்னுடைய சக்களத்தை அவளை உடைத்து அவளை வேதனைப்படுத்துகின்ற காரியங்கள் அவளுக்கு தெரியுது. இருதயம் உடைகிறது, அழுகிறாள். ஆனால் ஏலி ஊழியக்காரன்னு சொன்னான், குடித்து வெறித்துட்டு வந்ததற்கான வச்சான். எப்பா, நான் குடிக்கலப்பா, நான் குடித்து வெறித்துட்டு வரல, என் இருதயம் நொறுங்கிருக்குப்பா. கேட்டார கேட்கலையா? அதுக்கப்புறம் அவள் துக்கமாக இருந்ததில்லை. அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளையே, இருதயம் நொறுங்கணும். எந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் நொறுங்கி ஆண்டுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறதோ, எந்த ஒரு மகளுடைய இருதயம் நொறுங்கி வந்து நிற்கிறதோ, அந்த ஜெபத்தை ஆண்டவர் தள்ளவே மாட்டார். ஆமீன் சொல்லுங்களா? அப்போ 3 காரியங்கள் தான். நேரம் ஆகிட்டு சரி, அரை மணி நேரம் சொன்னாங்க. சரி, 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளன்னு சொல்லுதோம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய வல்லமை அவ்வளவு பெருசு. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று, பிள்ளைகளை உணரணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவரை அண்டி கொள்ளணும், விட்டுறக்கூடாது. மூணாவது, நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிடணும்? அவருடைய சமூகத்தில் நொறுங்கிடணும். அப்படி வந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க, நிச்சயம் நமக்கு என்ன உண்டு? அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. நாம் கேட்கிற காரியத்தில் நன்மை வரும். நமக்கு இருக்கிற துக்கமெல்லாம் ஒரு சொப்பனத்தை போல் என்ன செஞ்சிடும்? சீயோனி சிறையிருப்பை எப்படி இருந்தாங்களாம்? சொப்பனம் காண்கின்றவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது எப்படி இருந்தோம்? நம்முடைய கண்கள்லாம் கண்ணீராக இருந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடி வந்து அவருடைய சமூகத்தில் வந்தபோது என்ன ஆயிட்டு? அவ்வளோதான், சொப்பனம் கண்டது போல் அந்த சிறையிருப்பெல்லாம் மறைஞ்சு போச்சு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. ஆமென். இன்னைக்கு நாமள சந்தோஷத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நான் கேட்பேன், ஆண்டவர் நீங்கள் சந்தருக்கு அந்த சந்தோஷத்தில் கம்பீரத்திற்கு உதவி செய்யுங்கப்பா, அதான் நம்மளுக்கு வேணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கண்களை மூடி செபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களோடு பேசியிருக்கீங்க. நீர் வல்லமை உள்ள ஆண்டவரப்போ, உமக்கு ஒப்பான தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. நாங்கள் அறிக்கையிடுகிறோம், இந்த உலகத்தில் நாங்கள் பிள்ளைகளை உணர்ந்து கொள்ளவும், இந்த உலகத்திலுமே அண்டி வாழவும், எங்கள் இருதயத்தை உடைய சமூகத்தில் நொறுக்கி கொண்டு வரவும் எங்களுக்கு உதவி தாரும். இந்த இடத்துல அப்படிப்பட்ட சூழலில் யார் இருந்தாலும் ஒரு அற்புதனைக்கு நடக்கணும், அதிசயம் நடக்கணும். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் செழிப்பாக்கணும். நான் இந்த இடத்துல வந்ததற்கான ஒரு முகாம்
முகாந்திரத்தை ஆண்டவர் வைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல அருமையான ஒரு செய்தி. நான் இன்றைக்கி தான் கேட்குறேன் செய்தியை. எத்தனையோ தடவை அந்த சபைக்கு நான் போயிருக்கிறேன். ஆனால் அவன் தம்பி செய்தி நான் கேட்டதே கிடையாது. நான் பழகிற ஆட்கள் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா தான் அவனுடைய வார்த்தை கொடுப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போன தடவை கூட்டு வந்த ஆளையும் நான் கேட்டது கிடையாது. இந்த மாதம் கூட்டு வந்த இவரையும் நான் கேட்டது கிடையாது. ரெண்டாவது நான் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அவர் சர்ச்சில் இருப்பார், நான் இங்கே இருப்பேன். மற்ற நாட்கள் அதிகமாக அவங்க வேறு வேலையில் இருக்கிறனால அதுவும் எனக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த சத்தியவான் சத்தம் நற்செய்தி கூட்டம் ஆரம்பித்த பிறகு தான் நிறைய ஊழியக்காரங்கள் எடுத்து பயன்படுத்துகிறேன். திடீர்னு எனக்கு யோசனை வந்தது, நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை எடுத்து பயன்படுத்தினா என்ன தேவ சமூகத்தில் அப்படின்னு யோசித்தேன். ஆனாலும் அதை என் இருதயத்தில் ஆண்டோடு கொண்டு வந்தார். நான் விசுவாசிக்கிறேன். நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நான் யோசிக்கவே இல்லை, மரியதாஸ் பிரதர் இப்படி பேசுவார்னு யோசிக்கவே இல்லை. ஒரு அலுவலக சொல்லுங்களேன். ஆமாம், அது தேன் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. விழாக்கான சோத்தள்ளி தின்னு எதுக்கு? ஒரு அலுவலக சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கொடுத்தாலும் எப்படி இருக்குது? தேன் மாதிரி இருந்துன்னு சொல்ல முடியும். ஒரு அலுவலக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அவர் சொன்ன 3 காரியங்கள் என்ன காரியங்களாம் சொன்னார்? முதல்ல என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தன்னுடைய பிழைகளை உணரணும். சொல்லுங்க பார்க்கலாம். பிழைகளை என்ன உணருங்கிறது அந்த வசனம் இல்லை. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பிழைகளை நாம் உணரணும். முதல்ல மறைவாக பண்ணுகிற குட்டிச்சேட்டை குற்றங்களை எல்லாம் என்ன செய்யணும்? உணரணும். துணிகரமான பாவங்களை உணரணும். துரோகங்களை என்ன செய்யணும்? உணரணும். உணர்ந்துக்கிட்டு ஸ்தோத்திரப்பா அப்படின்னு செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. உணர்ந்து மனம் திரும்பணும். பிழைகளையும் மறைவான குற்றங்களையும் துணிகரமான பாவங்களையும் துரோகங்களையும் உணர்ந்து என்ன செய்யணும்? தேவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கணும். ஆமாம், ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் மனம் வருந்தி மனம் திரும்பி என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது என்ன செய்யணுமா? தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு துக்கம் வந்துட்டுன்னு சொன்னால் யாரை போய் அண்டுவோம்? மனுஷனை போய் அண்டுவோம். அக்காவை அண்டுவோம், அண்ணனை அண்டுவோம், பிள்ளைகளை அண்டுவோம், உறவுகளை அண்டுவோம், நம்ம ஜாதி ஜனங்களெல்லாம் அண்டுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, யாரை அண்டிக் கொள்ளணும்? தேவனை அண்டிக் கொள்ளணும். தேவனுடைய கோபம் உன் மேலே பற்றி எரியும் பொழுது, வேதம் அப்படி தானே சொல்லுது, பற்றி எரியும் பொழுது தேவனை அண்டிக்கோய். வீடியோவில் சில காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மண்ணெண்ணெய் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி தீ குளிச்சிருவாங்க. கோர்ட்டு வளாகங்கள், போலீஸ் ஸ்டேஷன்கள், இப்படி நிறைய இடங்களில் மண்ணெண்ணெய் ஊற்றி என்ன செய்கிறாங்க? தீயை பற்ற வச்சுக்கிட்டாங்க. உருவம் தீயோடு என்ன செய்யும்? ஓடும். அங்கே ஓடும், இங்கே ஓடும். அந்த நேரத்தில் போய் என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி, என் அண்ணன், என் பிள்ளைன்னு போய் நீங்கள் கட்டிப்பிடிப்பீங்களாங்க? பிடிச்சா என்ன ஆகும்? நீங்களும் சேர்ந்து எரிய வேண்டியதான். அவன் தீ பிடிக்கும் போது நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது, கட்டுப்பிடிக்கவும் மாட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம தனிமையாக்கப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நீ இப்படிப்பட்ட தீ பிடிக்கிற அளவிற்கு நெருக்கம், தேவனுடைய கோபம் பற்றி எரியும் பொழுது, தேவனுடைய கோபம் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் என் மேலே பற்றி எரியும் பொழுது நம்ம யாரை போய் பிடிக்கணும்? தேவனை போய் அண்டி பிடிக்கணும். வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது? அண்டி பிடிக்க கூடாது. அப்படி அண்டி பிடித்தால் தேவன் நமக்கு அவருடைய வல்லமையை கொண்டு காரியங்களை செய்வார்னு ரெண்டாவது கேட்டோம். மூணாவது என்ன சொன்னார்? அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை நொறுக்கணுமா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா? நிறைய பேர் வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணுவாங்க. அந்த இருதயம் என்ன செய்யாது? நொறுங்கவே செய்யாது, உடையவே செய்யாது. உங்களுக்கும் விளங்குபடி சொன்னால் இருதயம் மனம் திரும்பாது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இருதயம் உடைஞ்சுனா என்ன செஞ்சிடும்? மனம் திரும்பிடும். உடையாத இருதயம் மனம் திரும்பாது. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? மனம் திரும்புகிற வரைக்கும் அம்மியில் தேங்காய் வச்சு நச்ச மாதிரி என்ன செஞ்சிருவார்? நச்சிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கிரமே மனம் திரும்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் போக மாட்டார். மனம் திரும்பாத ஆட்களை உடைச்சி அவர் தம்பக்கம் இழுப்பதற்காக அந்த காரியங்களை செய்கிறார் அப்படின்னு வேதமும் சொல்லுது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து
குற்றங்களை உணர்ந்து, துணிகரமான பாவங்களை உணர்ந்து, நம்ம பண்ணுகிற துரோகங்களை உணர்ந்து தேவனை அண்டிக் கொள்வதோடு மாத்திரமல்ல, இருதயம் உடஞ்சின்னு செய்யணும், அறிக்கை பண்ணணும், மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது அவர் அடிக்கடி பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவன் உங்களை என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தூக்கி எடுப்பார். பிள்ளைகளை உணர்ந்து தேவனை அண்டிக் கொண்டு உன் பாவத்தை எல்லாம் நீ அறிக்கையிட்டு உடையும் பொழுது மனுஷன் காலுக்குள்ள போட்டு என்ன செய்வான்? உடனே மிதிப்பான். தேவன் குனிந்து என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அடிக்கடி தாவீது சொல்லுகிற வார்த்தைகள். தேவன் எங்கிருந்து தூக்கி எடுப்பாராம்? ஒரு சில வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம். அந்த 3 காரியங்களை நாம் செய்யும் பொழுது தம்முடைய வல்லமையினாலே, மகத்துவத்தினாலே, தம்முடைய கரத்தினாலே தேவன் தாவீதை தூக்கி எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கிருந்து தூக்கி எடுத்தாராம்? சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. தேவன் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். மரண வாசல்கள் அருகே இருக்கிற என்னை தூக்கி எடுக்கிறவர். நம்ம மரணம் பக்கத்தில் போகும்பொழுது தான் ரொம்ப பயம். அங்கிருந்துலாம் யாரும் நம்மளை தூக்கி என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. தேவன் தூக்கி எடுக்க முடியும். தன்னுடைய வல்லமையினாலே, மகத்துவத்தினாலே மரண வாசல் அண்டை நீங்கள் நெருங்கி இருந்தால் தேவன் உங்களை தூக்கி எடுக்க முடியும். அவர் மாத்திரமே நம்மை தூக்கி எடுக்க முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எங்கே இருந்து தூக்கி எடுக்கிறாராம்? சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். அவர் எங்க இருக்கிறாரு? உயரத்தில் இருக்கிறாரு. பூமிக்குள்ள நம்ம கூட இருக்கிறவன் எவனுமே நினைச்ச மாட்டான், தூக்கி விடவே மாட்டான், உதவி செய்ய மாட்டான். அவனால முடியாதுங்க. வேதம் சொல்கிறது, அவர் உயரத்தில் இருந்தாலும் கூட நாம் ஆராதிக்கிற, நாம் ஜபிக்கிற, அவர் தொழுது கொள்கிற தேவன் உயரத்தில் இருந்தாலும், நாம் ஜலப்பிரவாகத்தில் கடந்தாலும், வெள்ளத்துக்குள்ளே சிக்கி தவித்து நீச்சல் அடிக்க முடியாமல் வெள்ளம் இழுத்து கொண்டு போகிற போக்கிலே நம்ம போனாலும் கூட ஆண்டவன் செய்வாராம், உயரத்திலிருந்து கையை நீட்டி தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வெள்ளம் போல சத்ரு சூழ்ந்து கொண்டிருக்கிறானா? வெள்ளம் போல பிரச்சனைகள் உங்களை தள்ளி கொண்டு போகிறதா? உங்கள் தலைக்கு மேலே வெள்ளம் போகிறதா? நான் என்ன செய்ய, என்னத்தை நான் இந்த இடத்துல முடிவெடுக்கன்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தேவ சமூகத்தில் அண்டுங்க. தேவ சமூகத்தில் உங்கள் உள்ளம் உடையட்டும். தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமாகவே ஜலப்பிரவாகத்தில் இருந்து வெள்ளத்துக்குள்ளே சிக்கி கிடக்கிற உங்களை தேவன் தூக்கி எடுப்பார். அவரால் தூக்கி எடுக்க முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, தாவீதை தேவன் எங்கிருந்து தூக்கி எடுத்தாராம்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். அல்லேலூயா. சத்துருக்கள் நம்மை பார்த்து என்ன செய்யறாங்க? ஏளனம் பண்ணுகிறார்கள். இவன் எப்பண்டா சாவான், இவன் எப்பண்டா சாவா, என்னைக்கு இவன் வாழ்க்கை முடியும் அப்படின்னு சத்துருக்கள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? எதிரிகள் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்கங்க. சத்துரு வெளியே இருக்கான்னு மாத்திரம் நினைச்சிடாங்க. சத்துரு எங்கே இருக்கான்? வீட்டுக்குள்ளேயே, குடும்பத்துக்குள்ளே இருக்கிறான். என் புருஷன் எப்பவும் சாவான், நான் உங்களை சொல்லலை. என் பொண்டாட்டி எப்பவும் சாவான், அதையும் நான் உங்களை சொல்லலை. இவன் எப்பவும் சாவான், என் மாமியார் எப்பவும் சாவும், நான் உங்களை சொல்லலை. என் மருமகா எப்பவும் சாவா, அதையும் நான் உங்களை சொல்லலை. நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே, குடும்பத்திற்குள்ளே. ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் வெளியே இல்லை, எங்கே இருக்காங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த சத்துருக்கள் நான் எப்போ விடுவேன், எப்போ சாவான்னு என்னை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? எதிர்பார்த்து சந்தோஷமாக இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஆனால் நீர் என்னை தூக்கி எடுத்ததுனால சத்துருக்கு இருந்த சந்தோஷமெல்லாம் போயிட்டுங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் கீழிருந்து மேலே எழும்புதுன்னா நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். ஐயோ பாவம், அந்த பையன் இறந்து போவான்னு நினச்சேன், அந்த அக்கா இறந்து போவான்னு நினச்சேன், இந்த சகோதரி இறந்து போவான்னு நினச்சேன், கர்த்தர் தூக்கி விட்டுருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்படுவோம். சத்துரு நினைப்பான், எழும்பிட்டானவன்,
இவா எழும்பிட்டாள, இவா உயரத்துக்கு வந்துட்டாள, போயிடுவான்லாம் நினச்சேன், செத்தான்லாம் நினச்சேன், மேலே வந்துட்டாள அப்படின்னு சத்துரு என்ன செய்வானா? துக்கப்படுவாங்க. நீங்கள் என்னவோ சத்துரு மாதிரி இருக்க மாதிரிலாம் தெரியுது எனக்கு. உங்கள் சத்துருக்களை மகிழ விட்டாமல் உங்களை மகிழ விட்டுக்கிற தேவன். கரங்கள் தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். தேவன் தூக்கி எடுக்கிறவர். எதிரிகளின் சூழ்ச்சிகளிலே சத்துருக்கள் நம்மை குறித்து சந்தோஷமாக எண்ணுகிற அந்த நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். அவர்களை வெட்கப்படுத்துகிறவர், துக்கப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, தாவீது இதிலிருந்து தூக்கி எடுத்தாரா? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி, கன்மலைகள் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்றார் பாருங்க, பயங்கரமான குழி. என்னது? பயங்கரமான குழி. கட்டிலிருந்து கீழே விழுந்தா எழும்பிடலாம், மெத்திலிருந்து கீழே விழுந்தா எழும்பிடலாம், ஒரு நடக்கும்போது நடையில் வாசல் தட்டி கீழே விழுந்தா கூட எழும்பிடலாங்க. பயங்கரமான குழி. என்ன அர்த்தம்? யாருமே தூக்க முடியாத ஒரு குழி. உதவி செய்ய நினைத்தாலும் ஒரு எல்லையை தாண்டி யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு குழி. எத்தனை பேர் முயற்சித்தாலும் உங்களை தூக்கி விட முடியாத ஒரு குழி. அதுதான் வேதம் சொல்லுது, பயங்கரமான ஒரு குழி, பயங்கரமான ஒரு குழி. அந்த குழியில் இருந்து தாவீதை தேவன் என்ன செய்தாரு? தூக்கி எடுத்து எங்க கொண்டு விட்டாரு? கன்மலையின் உயரத்தில் கொண்டு விட்டார். கரங்க தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். தாவீது மாத்திரமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை சொல்லலாம். என்னை தூக்கி எடுத்தார், மரணத்தின் கட்டுகளிலிருந்து தூக்கி எடுத்தார், சத்துருக்களினுடைய இகழ்ச்சியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், மிகுந்த ஜலப்பிரவாகம் பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார், பயங்கரமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்தார். அவர் சொன்னது மாதிரி கூட்டம் முடிஞ்சவனே என்கிட்ட கேளுங்க, நான் விடிய விடிய அதை அந்த சாட்சியை சொல்லுவேன்னு சொன்னார். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர். அவர் என்ன ஏன் தூக்கி எடுக்காமல் இருக்காரு? என்ன ஏன் கீழே போட்டிருக்காரு? என்ன ஆண்டவர் ஏன் இன்னும் கன்மலையில் உயர்த்தலை? என்ன உயர்த்துவாரா? என்ன ஒருவேளை தூக்கி எடுப்பாரா? என்னை அந்த பயங்கரமான வெள்ளத்திலிருந்து மீட்டு கைப்பிடித்து தூக்கி எடுப்பாரா? ஒருவேளை அவங்கள மாத்திரம் தான் தூக்கி எடுப்பாரா? என்ன தூக்கி எடுக்க மாட்டாரான்னு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அல்லேலூயா. என்னை தூக்கி எடுப்பார், தூக்கி எடுப்பார் சொன்ன தாவீது இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 145ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார், தூக்கி விடுகிறார். கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்னை மாத்திரம் தூக்கி எடுக்கிறவர் அல்ல, மடங்கடிக்கப்பட்ட விழுந்து கிடக்கிற யாவரையும் அவர் தூக்கி எடுக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. அவர் ஜாதி வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல, நல்லவன் கெட்டவன் என்று வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல, ஆண் பெண் என்று வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல, அந்த சபை இந்த சபை என்று வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல, வித்தியாசம் இல்லாமல் தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அப்படி நம்ம தூக்கி எடுக்கப்பட வேண்டுமானால் நம்ம செய்ய வேண்டிய 3 காரியங்களை தான் அவர் பிரசங்கம் பண்ணார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? பிழைகளை உணரணும். பிழைகள்னா தெரியுமா? சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன கோபம், சின்ன சின்ன தந்திரமான பேச்சுகள், இதெல்லாம் அந்த வாயில இருந்து வெளியே வந்துடணும். அல்லேலூயா. நல்ல சூடான வெண்ணியை ஊற்றி நாக்கு என்ன செய்யணும்? கழுவணும். தெரியாம பண்ணுகிற குற்றம், வீட்டுக்கு, குடும்பத்திற்கு, தேவ மனிதனுக்கு, திருச்சபைக்கு தெரியாம பண்ணுகிற குற்றம் வெளியே வந்துடணும். எவன் என்ன கேட்க முடியும்? எவன் என்ன கேட்க முடியும்? துணிகரமாக செய்கிற பாவம் வெளியே வந்துடணும். நான் அப்படித்தான் பண்ணுவேன், அது துரோகமானாலும் பரவாயில்ல, நான் அப்படிதான் பண்ணுவேன், வெளியே வந்துடணும். நெருக்கடி நேரத்தில் நான் பண்றது சரின்னு தோணும்,
நீங்கள் பண்ணுறது சரின்னு உங்களுக்கு தோணும், வெளியே வந்துடணும். எந்த மனிதனையும் அண்டிக் கொள்ளக்கூடாது. ஆலோசனைகளை சத்தியத்தை பேசும்பொழுது இவர் எனக்கு உதவி செய்வாரா, இவள் எனக்கு உதவி செய்வானா என்று நீங்கள் கேட்கலாம். யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்கள் மீது ஓடுகிற வெள்ளம் மிகுந்த பெரிய ஒரு ஜலப்பிராளயம். அல்லேலூயா. நீ இந்த இடத்துல மனம் திரும்பாவிட்டால் வெள்ளம் என்ன செஞ்சிடும்? உன்னை அப்படி கொண்டு போய்விடும். உன் மேல் மோதும், நீ இடிந்து விடுவாய், விழுந்து போவாய். நீ எழும்பணும். அல்லேலூயா. இதை சொல்லுது. அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது மனிதனை அல்ல, மனுஷியே அல்ல, வேலையை, தொழிலை, ஒரு திருச்சபையை அல்ல, விசுவாசிகளை, போதகரை அல்ல, தேவனை அண்டிக் கொள்ளும் பொழுது, உன் மீது தீ பற்றி பிடிக்கும் பொழுது தேவனை அண்டிக்கொள். அல்லேலூயா. அண்டிக்கொள். வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்படி அண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் தூக்கி எடுப்பார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டிய மூணாவது ஒரு காரியம், உன் இருதயம் உடையணும். அல்லேலூயா. கல்லு மாதிரி நினைச்சக்கூடாது. யாருக்கு கல்லு மாதிரி இருக்குன்னு தெரியுமா? அவர் திரும்ப திரும்ப சொன்னதை கவனிச்சிங்களா? நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல கோயிலுக்கு வருவாங்க, காணி கொடுப்பாங்க, தேவன் லஞ்சமெல்லாம் வாங்க மாட்டார், ஊழியம் செய்வாங்க. ஆனால் இருதயம் என்ன செய்யாது? மனம் திரும்பாது. கடினமான பாறையை போல இருக்கும். அவன் இருதய கடினத்திற்கு நான் அவளை விட்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன் முகத்தை மறைப்பேன் என்று சொல்லுகிறார். தப்ப முடியாது, தப்ப முடியாது. இன்றைக்கு நாம் தப்பும்படியாக, தேவன் நம்மை தூக்கி எடுக்கும்படியாக அருமையான ஒரு வேத வசனத்தின் மூலம் நம்மோடு பேசியிருக்கிறார். அல்லேலூயா. உன் இருதயம் உடையட்டும், கடினமான இருதயம் உடையட்டும், பொய்யான இருதயம் உடையட்டும், பெருமையான இருதயம் உடையட்டும், மேட்டிமையான இருதயம் உடையட்டும், தந்திரமான வார்த்தைகளை பிறப்பிக்கிற அந்த இருதயம் உடையட்டும், கீழ்ப்படியாத இருதயம் உடையட்டும். ஒப்பு கொடுங்க. நீங்கள் எங்கே கீழே கிடந்தாலும் சரி, பயங்கரமான குடியில் கிடந்தாலும் சரி, ஜலப்பிராயம் உங்களை அடித்து கொண்டு போகிற போக்கில் உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, நெருக்கத்தில் நீங்கள் கடந்தாலும் சரி, பலவிதமான சத்துருக்களின் பிடிக்குள்ளே வெளியே வர முடியாமல் சிக்கிக்கொண்டு அழுது கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாலும் சரி, யாரும் நம்மை விடுவிக்க முடியாது. தேவன் மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். அல்லேலூயா. நெகேமியா சொல்லுகிறான், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். சொல்லுவீங்களா? நான் எங்க பாவம் செஞ்சிருக்கிறேன்? அவன் தான் செஞ்சான், இவன் தான் செஞ்சான். அங்கே தான் சாத்தாவனை வந்துச்சு வச்சிருக்கிறான். நான் என்னங்க பாவம் செஞ்சேன்? வேதம் சொல்லுகிறது, நான் பாவம் செய்யவில்லை, நான் பாவி அல்ல என்று ஒரு மனுஷி சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள், வஞ்சித்துக் கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். தேவன் உங்களை தூக்கிவிட விரும்புகிறார். தேவன் மரண கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். ஜலப்பிரவாகத்திலிருந்து உங்களை தூக்க விரும்புகிறார். பயங்கரமான குழியிலிருந்து உங்களை தூக்க விரும்புகிறார். சத்துருக்களின் நிந்தைகள், இகழ்ச்சிகளிலிருந்து உங்களை தூக்கி உங்களை மகிழ்ச்சி உடையவர்களாக மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? இருதயத்தை அப்படியே உடைத்து விடுங்கள். இதன் சொல்கிறது, அவர்கள் சாலமோன் சொன்ன வார்த்தையை அடிக்கடி நான் நினைவு கூறுவேன், நினைவுபடுத்துவேன். தேவனுடைய சமூகத்தில், தேவாலயத்தில் தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது சாலமோன் சொன்னான், நீங்கள் உங்களையே தாழ்த்தி ஜெபியுங்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. ஜெபித்த பிறகு உங்களை தாழ்த்துங்கள் என்றெல்லாம் சொல்லலை. அல்லேலூயா. உன்னை தாழ்த்தின பிறகு தான் ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அவர்கள் தங்களை தாங்களே தாழ்த்தி, உங்களை நீங்கள் தாழ்த்த ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நான் பாவி, பிரதான பாவி என்று பவுலை போல சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என் இருதய கடினத்தை உடைக்கிறேன். எத்தனையோ முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ முறை மறுபடி தேவன் பேசும்பொழுது இருதயத்தை கடினப்படுத்தினால் ஒரு சூழ்நிலை வரும். யாருமே உன்னை தூக்கிவிட முடியாத ஒரு இடத்துல நீ விழுந்து கிடப்பாய். தேவன் தூக்கி விடுவதற்கு விருப்பம் இல்லாதவராக உன்னை விட்டு விடுவார். யாரும் உனக்கு உதவி செய்யாம முடிய இடத்துல நீ கிடப்ப, தேவன் வரமாட்டார். நீ ஆண்டுடைய வார்த்தையை அல்ல தட்டினது போல உன்னுடைய சூழ்நிலை அவர் அலட்சியம் பண்ணுவார்.
சிரிப்பார். எத்தனை முறை உனக்கு நான் சொன்னேன், சகோதரா சகோதரி, எத்தனை முறை உன்னோடு நான் பேசியிருக்கிறேன். தேவ சத்தியத்திற்கு கீழ்ப்படிய முடியாமல், கீழ்ப்படிய மனமில்லாமல் சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? வேதம் வாசித்து என்ன பிரயோஜனம்? பிரசங்கம் பண்ணி என்னங்க பிரயோஜனம்? பாட்டு பாடி என்ன பிரயோஜனம்? உதவி செய்து என்னங்க பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தேவன் அறிவார். அல்லேலூயா. உங்கள் இதயத்தை தாழ்த்துங்கள், மனம் திரும்புங்கள். சிறு பிழைகளாக இருந்தாலும், மறைவான குற்றங்களாக இருந்தாலும், துணிகரமான பாவங்களாக இருந்தாலும், பெரும் துரோகமாக இருந்தாலும் தேவனை அண்டிக் கொண்டு மனம் திரும்புங்கள். இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுபோல நீங்களும் உங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போய்விடலாம். ஒருவேளை உங்கள் இருதயத்தை தாழ்த்தினால் தேவன் உங்களை தூக்கி எடுப்பார். தேவன் உயரமான இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? மெய்யாகவே தேவன் எங்களோடு பேசினார் என்று எத்தனை நம்புகிறீர்கள்? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அப்படி எளிமை நின்று தேவ சமூகத்தை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். வாயை திறந்து அப்படியே ஜெபிங்க பார்க்கலாம். யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. உங்கள் சத்தம் வெளியே கேட்கட்டும். ஜெபிப்பதற்கு இவ்வளவு தாமதம் இருக்கக்கூடாது. அப்படியே வாயை திறந்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாறாதவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ சத்தமாய் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான சத்தமாய் உயிரோடு எழுந்த என் இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே. ஆண்டவர் சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவர். ஆமென். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான விசுவாசத்தோடு என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே காரணரே. மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அங்கு தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அங்கே ஜீவன் வந்ததே. உங்க வாயின் வார்த்தையா அங்கே ஜீவன் வந்ததே. என்னை தூக்கி தூக்கி சத்தமாய் கைத்தட்டி சத்தமாய் விசுவாசத்தோடு ஆமென். என்னை தூக்கி தூக்கி சத்தமா படிங்க பார்க்கலாம்.
உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே வல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya 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 நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தூக்கி விடுகிற எங்கள் கர்த்தாவே, ஆமென். மரண வாசல்களில் இருந்தும் ஆமென். சத்துருக்களினுடைய நிந்தைகள் இகழ்ச்சிகளில் இருந்தும் ஆமென். பயங்கரமான குழியில் இருந்தும் ஆண்டவரே, ஆமென். பலவிதமான வெள்ள போராட்டங்களில் இருந்தும் ஹalleluya. எங்களை தூக்கி விடுகிற கர்த்தர் நீர். ஆமென். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya. வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரனையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹalleluya. ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆமென். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இன்னும் அதிகமாக ஆண்டுடைய வார்த்தைகளை அநேகருக்கு பிரசங்கிக்கக்கூடிய நல்ல ஒரு கிருபையை மகனுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செபிக்கிறோம், ஆமென். செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகத்துவமான சுவிசேஷத்தை இன்னும் அதிக வாஞ்சியோடு பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆண்டவரே காரியங்களை இந்த மகனுடைய இருதயத்தில் நீர் வைப்பீராக. உலகத்தை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடி, திருச்சபையிலே காணப்படுகிற மக்களை பார்த்து சோர்ந்து போய்விடாதபடி என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர்களுக்கு அற்புதம் செய்தாரோ இல்லையோ, எனக்கு செய்திருக்கிறார், என் மனைவிக்கு செய்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறார், என் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார். அவருக்காக என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு என் வாழ்நாளெல்லாம் அவரை தொழுது கொள்வேன் என்கிற அர்ப்பணிப்போடு, அவரை மகிமைப்படுத்துவேன் என்கிற அர்ப்பணிப்போடு அந்த மகன் அர்ப்பணிக்க கிருபை செய்வீராக. தொடர்ந்து நீர் அந்த மகனின் குடும்பத்தை ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த சத்தியவான் சத்த நட்சத்திர கூட்டத்தில் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். அவருடைய கோபம் பற்றி எரிகிற ஒரு காலத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். தீயை போல பற்றி எரிகிற ஒரு காலத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவேளை அவருடைய கோபம் உங்கள் வீடுகளிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கணவன் உங்கள் மனைவி மீதிலே, பிள்ளைகள் மீதிலே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறதா? தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். ஏசப்பா என்று உங்கள் இருதயம் உடைந்தவளாக தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். ஐயோ கர்த்தாவே என்று தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். பலவிதமான பாதிப்புகளோடு வந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, ஆன்லைன்ல கேட்டுக்கொள்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்களே, விசுவாசிகளே, சகோதர சகோதரிகளே, பாதிப்புகளோடு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்கள். தேவனிடத்தில் இருதயத்தை உடைத்து ஒப்புக் கொடுங்கள். எல்லா பாதிப்புகளையும் தேவன் மாற்றி, எல்லா பாதிப்புகளையும் தேவன் மாற்றி உங்களை பாக்கியவான்களாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? தங்கள் இருதயத்தை தாழ்த்துகிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா பாதிப்புகளையும் சாபங்களையும் தேவன் மாற்றி உங்களை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, ஆசீர்வாதத்தை பெற்ற தேவஜனங்களாக தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வானம் பூமி மாறினாலும் அந்த வார்த்தைகள் மாறி போவதில்லை என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மகிமைப்படும்படியாக எங்களை வழி நடத்தும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.